வேலைக்கு போயிட்டு வரவங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் ஈவினிங் வந்தோடனே என்ன ஸ்நாக்ஸ் கொடுக்குறதுன்னு நம்மளுக்கு குழப்படி நிறையா இருக்கும். நான் இட்லி மாவு வச்சு நிறைய ரெசிபி போட்டிருக்கேன், பாருங்கள் இந்த வீடியோவில். ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்கேன், கொஞ்சம் கடுகு, அதில் கொஞ்சோண்டு வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி போட்டிருக்கேன், உரப்புக்கு தக்கன மிளகாய், இடையில மிளகாய் வரையில் நல்லா இருக்கும், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயம், மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு இதில் ஒரு ஸ்பூன் கடலை மாவு போட்டு வதக்கிடணும். பூரிக்கிழங்குக்கு செய்கிற மாதிரி தான் கெட்டியாக செஞ்சு வச்சுக்கிறணும். இதை ஒரு ஸ்டஃபிங்காக வச்சு நம்ம பணியார சட்டியில் போட்டு எடுக்க போகிறோம். இட்லி மாவில் ஒரு ஸ்பூன் கடலை மாவு, ஒரு 2 ஸ்பூன் தண்ணி, அது அப்படியே கெட்டியாக வந்துடட்டும். பூரிக்குன்னா கொஞ்சம் நெகிழ்வாக இருக்கும், இது கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் நம்ம ஸ்டஃபிங் வைக்க கரெக்டாக இருக்கும். ஒரு 1.5 ஸ்பூன் கடலை மாவு, கொஞ்சோண்டு காஷ்மீரி சில்லி, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு சால்ட்டு எல்லாம் போட்டு தண்ணியில் கரைச்சிக்கிறணும். கரைச்சா தான் இட்லி மாவோட நல்லா பிளெண்ட் ஆகும், இல்லைன்னா கட்டி கட்டி ஆயிரும். இட்லி மாவு 2 கரண்டி. இது 2 பேர் 3 பேர் சாப்பிட்றதுக்கான அளவு நான் சொல்லியிருக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து கரைச்சிட்டு அப்படியேவும் கொஞ்சம் பாதி அளவுக்கு பணியார சட்டியில் ஊற்றிட்டு இந்த உருளைக்கிழங்கு மசாலா அப்படியே வச்சிட வேண்டியது. இது இன்னொரு விதமாகவும் கடைசியில் போட்டிருக்கேன், அதுவும் பாருங்கள். 2 விதமாக உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் வச்சு போட்டிருக்கேன். இது பூரி மசாலு, அது உருளைக்கிழங்கு கறி மாரி வச்சு அதை போட்டிருக்கேன். சாம்பார் நம்ம வச்சுருந்தது இருந்துச்சுன்னா சட்னிகளை அரைச்சி வச்சு கொடுங்க, ரசித்து சாப்பிடுவாங்க பிள்ளைங்க பெரியவங்க எல்லாருமே. எண்ணெய் இல்லாத பலகாரம் நல்லா செய்யலாம் நீங்களும். அடுத்ததாக கொஞ்சம் பச்சை மிளகா, உப்பு, வெங்காயம், இதை கொஞ்சம் ஒரு பல்ஸு 1 நிமிஷம் 1 செகண்ட் விட்டு எடுத்தாலும் இல்லைன்னா இடிச்சுக்கிட்டாலும் நல்லாயிருக்கும். மசாலா பொடி, உப்பு எல்லாம் போட்டிருக்கேன். ஆம்லேட்டுக்கு செய்கிற மாதிரியே தான், கொஞ்சம் மிளகுத்தூள் இதில் போடணுனாலும் போட்டுக்கலாம். எல்லாம் போட்டு அந்த வெங்காய கலவையோட முட்டையை உடச்சி ஊற்றி அப்படியேவும் இட்லி மாவு ஒரு 2 கரண்டி எடுத்து ஊற்றி 2 முட்டையிலையும் வீட்டில் எல்லோரும் சாப்பிட்றலாம். எக்கு சாப்பிட்றப்ப மிளகு போடுறது ரொம்ப நல்லது. எக்கில் இருக்க வாயுவை கூட அது எடுத்து விட்டுரும். இதுக்கு கொஞ்சோண்டு எண்ணெய் ஒவ்வொரு சொட்டு தான் ஊற்றிருக்கேன். எண்ணெய் இல்லாத பலகாரம் தான் இந்த ரெசிபி ஃபுல்லாக போட்டிருக்கேன், இந்த வீடியோ ஃபுல்லும். நம்ம என்ன குழம்பு வைக்கிறதுன்ற குழப்படி மாதிரி என்ன ஸ்நாக்ஸ் செய்கிறதுன்ற குழப்படி தினம் நம்மளுக்கு இருக்கும். அந்த கஷ்டத்தை போக்குறது தான் உங்களுக்கு ஈஸியாக அப்படி போட்டிருக்கேன். கொஞ்சம் மூடி வச்சு வேகணும், அப்போ தான் உள்ளே நல்லா வெந்து வரும். பாதி தூரம் வெந்துடும், அப்புறம் திருப்பி விட்டும் மூடி போட்டு வேக வைக்கிறது நல்லது தான். உள்ளே பிக்கிறப்ப மாவு வந்துச்சுன்னா நமக்கு இப்போ நல்லா இருக்காது சாப்பிட. இதை நான் பூண்டு சட்னி அரைச்சிருக்கேன். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு விதமாக சட்னி அரைச்சி பிள்ளைகளுக்கு கொடுக்கணும், நல்லா சாப்பிடுவாங்க. இது இனிப்பு செய்கிறேன் பாருங்கள். தேங்காய் 2 சில்லு ஏலக்காய் போட்டு அரைச்ச பிறகு வெந்த கடலைப்பருப்பை போட்டு அரைச்சி ஒரு 1/4 கப்புக்கும் கம்மியாக 1 ஸ்பூன் நெய்யை போட்டு வெல்லம் போட்டு அப்படியே காய்ச்சிறேன். இந்த வெல்லத்தில் மண் இல்லை, ஆர்கானிக் வெல்லம் வாங்கியிருக்கேன். நீங்கள் நெய் போடலைனாலும் 1 ஸ்பூன் தண்ணி ஊற்றி அந்த வெல்லத்தை உருக்கிக்கிடலாம். அந்த தண்ணி வத்துற வரைக்கும் அப்படியே கெட்டி ஆகிற வரைக்கும் நம்ம சுருட்டி சுருட்டி கொண்டு வரணும். நெய் போட்டாலும் நல்லா தான் வரும். அது ஒரு ஓரமாக இருக்கட்டும், அதை உருண்டை போட்டு வச்சுக்கிருவோம். இட்லி மாவோட கொஞ்சோண்டு கார்ன் மாவு நான் கலக்கியிருக்கேன் தண்ணி ஊற்றி. அது ஒரு நம்மளுக்கு க்ரன்ச்சியாக கிறிஸ்பியாக கிடைக்கும், அதுக்காண்டி. பிஞ்சு சோடாப்பு, இப்படி நல்லா உருட்டி வச்சுக்கோங்க. அந்த பூரணத்தை கடலைப்பருப்பு, தேங்காய் கலவை, வெள்ளை கலவை, அதை நல்லா இப்படி உருட்டி வச்சுக்கோங்க. உருட்டி வச்சுட்டு இனிப்பு போடுறப்ப நெய் போட்டு போடுறேன் நான். அது நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக வீடே மணக்கிற அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அது விரும்பி சாப்பிடுவாங்க. எங்கே இருந்தாலும் சரி, கிச்சனில் என்னமோ நடக்குதுன்னு எல்லாம் வேடிக்கை பார்த்து சாப்பிட வந்துடுவாங்க. செஞ்சுக்கிட்டு கீழேயும் அதை அப்படியேவும் உருண்டைகளை மாவுக்குள்ளே போட்டுருங்க. மாவுக்குள்ளே போட்டு ஒரு சின்ன அப்படி குழம்பு கரண்டியை வச்சு அப்படி மோந்து ஊற்றுங்க. ஈஸியாக நம்ம கையில் முக்கி போட்டால் கூட லேசாக எங்கனையாவது பிஞ்சிரும். இது கரண்டியை வச்சு அப்படியே எடுத்து போடுங்க.
மாவுக்குள்ளே உருண்டையை போட்டு அப்படி எடுத்து போட்டிங்கன்னா லேஸு. இதுவும் மூடி வச்சு தான் வைக்கணும். பணியாரம் எப்பயுமே மூடி வச்சு வச்சா நல்லா வேகும். இது இந்த கார்ன்ஃப்ளவர் போட்டனால நல்லா க்ரன்ச்சியாக கிறிஸ்பியாக இருக்குது. இது எண்ணெயில் நம்ம சுசியும் டேஸ்ட்டு தான். எண்ணெயில் போட்டு எடுத்தோம்னாக்கும் நம்மளுக்கு நிறைய எண்ணெய் செலவாகும், ஆரோக்கியமானது இல்லை. அதனால் நீங்கள் இப்படி செஞ்சு பாருங்கள். அடுத்து இட்லி மாவு 2 கரண்டி எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு இது கார பணியாரம் செய்கிறோம். கொஞ்சம் எண்ணெய் 1.5 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். கடுகு போட்டு தாளித்து இது சட்னி செஞ்சோம்னா அதுக்கு ஊற்றிக்கிறதுக்கு எடுத்து வச்சுட்டேன். அதே கடுகில் கொஞ்சம் கடலை பருப்பு பொரிஞ்சுக்கிறட்டும். வெங்காயம் நிறைய இடையில கழுவுறது பிடிக்கும்னா நிறையா போட்டுக்கோங்க. கருவேப்பிலை, பச்சை மிளகாய், சில்லி ஃப்ளேக்ஸ் போடுறதுனாலும் போட்டுக்கோங்க. நல்லா உரப்பு சாப்பிட்றவங்க அப்படி போட்டு சாப்பிடுங்க. இல்லைன்னா பச்சை மிளகா காரம் பிடிக்கும்னா நிறைய பச்சை மிளகாய் வெட்டி போட்டுக்கோங்க. கொஞ்சம் பெருங்காயம், வத்தல் இவ்வளோன்னு போட்டிருக்கேன். ஒரு அரை வத்தல் பிச்சு அப்படியே சில்லி ஃப்ளேக்ஸ் மாதிரி போட்டிருக்கேன். எல்லாத்தையும் இந்த மாவில் அப்படியே போட்டுக்கிறணும். எண்ணெயோடு போட்டுட்டு மல்லிச்செடி போட்டு கிண்டிட்டு பணியாரத்துக்கு பூரா பிஞ்சு சோடாப்பு போட்டுடணும். எல்லா பணியாரத்துக்கும் போட்டுடணும். அப்போ தான் அது நல்ல உப்பலாக வரும், இடையில ஹோல்ஸ் இருக்கும். இது காரம்ன்றனால எண்ணெய் ஊற்றிருக்கேன். நான் கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதையும் மூடி வச்சிடணும். மூடி வச்சு ஒரு நிமிஷம் போதும். அப்படியே திருப்பி விட்டுருங்க. நல்ல கோல்டு கலரில் வந்துடும். திருப்பி மூடி வச்சு எடுக்கிறது நல்லது தான். இது பாருங்கள், நம்ம சட்னி சாம்பார் எல்லாம் வச்சு கொடுக்குறப்ப ரசித்து சாப்பிடுவாங்க. சட்னி வீடியோ நிறையா போட்டிருக்கேன் பாருங்கள். அடுத்து ஒரு இனிப்பு, ஒரு சில்லு தேங்காய் சில் போட்டு 2 ஏலக்காய் போட்டு 2 பால் அப்படியே எடுக்கிறேன். தேங்காய் பால் எடுத்து அதில் வெல்லம் போட்டு வச்சுக்கிறேன். 2 கரண்டி இட்லி மாவு, பிஞ்சு சோடாப்பு. இட்லி மாவில் உப்பு இருக்கும், நம்ம உப்பு போட தேவையில்லை. இது ரொம்ப 1 ஸ்பூன் அளவு மாவு தான் ஊற்றுறேன். இது நம்ம தேங்காய் பாலில் போடுறதுனால இது ரொம்ப பல்ஜாகி உப்பி வரும். அதனால் இது ரொம்ப பெருசாக போடக்கூடாது. குட்டி குட்டியாக போட்டால் நல்லாயிருக்கும். அதுக்குள்ளே அந்த தேங்காய் பால் ஏறுறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அந்த தேங்காய் பாலுக்குள்ளே வெல்லம் இருக்குது, ஏலக்காயும் இருக்குது. அப்படியே ஊற வச்சு சாப்பிட்டா ரசகுல்லா சாப்பிட்ட மாதிரி இருக்குது. பார்க்குறதுக்கு அப்படி தான் இருக்குது பாருங்கள். அடுத்து ஒரு இனிப்பு தான். கொஞ்சோண்டு தேங்காய் சீல், 2 ஏலக்காய், அதை போட்டு கொஞ்சம் அரைச்சிக்கிறணும். அதை அரைச்சதுக்கப்புறம் இதில் கொஞ்சோண்டு வெல்லம் போட்டிருக்கேன். வெல்லத்தில் மண் இல்லாத வெல்லம் தான். இனிப்பு பணியாரம் இவ்வளோ தான். தேங்காய், அதில் ஏலக்காய் போட்டு அரைச்சிருக்கேன். வெல்லம் போட்டு கிண்டி வெல்லத்தை நல்லா நுணுக்கி கிண்டிக்கோங்க. இல்லைன்னா நாட்டு சக்கரை கூட போட்டுக்கோங்க. இட்லி மாவு 2 கரண்டி, கொஞ்சம் சோடாப்பு. இனிப்புக்கு பூரா நெய் போட்டிருக்கேன். இதுலேயும் நெய் போட்டிருக்கேன். இப்போ இது அப்படியே கொஞ்சம் மூடி வச்சுருங்க. மூடி வச்சு வேகிறப்ப நல்லா வேகும். பணியாரம் கடைகள்லாம் பெரிய பெரிய ஹோட்டல்லாம் 10 ரூபா 15 ரூபா, இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும், அப்படி விற்கும். நம்ம இட்லி மாவு எந்நேரமும் இருக்கும். பிள்ளைகளுக்கு கொஞ்சம் தேங்காயும் வெல்லத்தையும் போட்டு டக்குன்னு நெய்யை போட்டு கொடுத்துருங்க. ரசித்து சாப்பிடுவாங்க. இந்த பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு. அடுத்து ஒரு காரம், கொஞ்சம் சோம்பு பூண்டு இடிச்சுக்கிறணும். மணமாக இருக்கும். 1 ஸ்பூன் நெய் தான், எண்ணெய் தான். இது எண்ணெய், காரத்துக்கு அப்புறம் எண்ணெய் தான். 1 ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சம் வெங்காயம் போட்டு வதக்கிடணும். லேசாக கண்ணாடி பதம் வந்துக்கிறட்டும். இது திருப்பி பணியாரத்துக்குள்ளேயும் வேக போகுது, அதனால் லைட்டாக வெந்தால் போதும். உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சு விட்டு போட்டுக்கிட்டு இது ஒரு பிரட்டி எடுத்தால் போதும். ஏற்கனவே வெந்த உருளைக்கிழங்கு திருப்பி வேக போதும், அதனால் லைட்டாக வெந்தால் போதும். இந்த பொடியில் வத்தல், மல்லி, மஞ்சள், கரம் மசாலா எல்லாம் கலந்த ஒரே பொடி. மிளகு, ஜீரகம் எல்லாம் கலந்தது. ஆல் இன் ஒன் மசாலா. 7 மசாலா பொடி எடுத்து ஒன்றனையாக எடுத்து போடுறதுக்கு நான் ஒரே மசாலா அரைச்சி வச்சுருக்கேன். இதையும் அப்படியே உருட்டி மாவுக்குள்ளே போட்டு அப்படியே எடுத்து போட்டோம்னா லேசு. கையில் எடுத்து போட்டோம்னா ஒட்டாமல் வரும். மாவு கையில் கொஞ்சம் ஒட்டிக்கிறோம். அதனால் இடையில உள்ளே இருக்க மசால் வெளியே வந்துடும். அதனால் நம்ம இப்படி போடுறது நல்லது. இந்த சட்னி ரொம்ப ஈஸியான 1 மினிட் சட்னி. வெங்காயம், தக்காளி, மசால் பொடி, அவ்வளோதான்.
இதுவும் நான் வீடியோ போடுறேன், 1 மினிட் சட்னி வீடியோ போடுறேன், அதுலேயும் பாருங்கள். இதே மாதிரி ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் வீடியோ தில்லை சமையலில் நிறையா போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள்.